மதியாகும் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் 6/3/2025 வியாழக்கிழமை, ரோஹிணி நட்சத்திரம். இனி 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். எந்த ஒரு செயலையும் பேச்சுவார்த்தையின் மூலம் வெற்றியை காணும் நாள் இந்த நாள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பேச வேண்டிய இடத்தில் பேச வேண்டிய பேச்சை இன்று நீங்கள் பேச வேண்டும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்கள் அருமை பெருமை அடுத்தவர்களால் உணரப்பட்டு உங்களை அவர்கள் உயர்த்தும் நாள் இந்த நாள். ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று தள்ளாட்டம் தெரிகிறது மனதில். இதை செய்வதா அதை செய்வதா, எதை செய்வது என்று ஒரு தள்ளாட்டம் தெரிகிறது. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனாவசிய செலவு என்று காட்டுகிறது. எனவே செலவு செய்யும் விஷயத்தில் கவனம் தேவை. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். நீங்கள் செய்யும் ஒரு சிறு செலவு ஒரு பெரிய வரவுக்கு வித்தாகும் நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள். வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். லாபம் தரும் நல்ல நாள். உழைப்பு குறைவு, ஊதியம் உயர்வு. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள். வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் எந்த ஒரு செயலையும் லாபம் கருதி நீங்கள் செய்யும் எந்த செயலிலும் கூடுதல் கவனம் தேவை. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள். வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். வேலை விஷயங்களில் எதிர்பார்த்த நல்ல பதில்கள் கிடைக்கும் நாள். உத்தியோக உயர்வு உண்டு. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் வேலை விஷயத்தில் கூடுதல் அலைச்சல் காணப்படுகிறது. 10 நிமிடத்தில் முடிய வேண்டியது 1 மணி நேரம் கழித்துதான் முடிகிறது. சற்று கவனம் வேண்டும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்டமான நாள். நீங்கள் செய்யும் ஒரு சிறு செயல் ஒரு பெருத்த நன்மையை கொண்டு வந்து சேர்க்கிறது. நல்ல நாள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்களுடைய உள்மனம் ஒன்றை சொல்ல அதை தட்ட முடியாமல் நீங்கள் தவிக்கும் நாளாக காட்டுகிறது. உங்கள் விருப்பம் ஒன்று, ஆனால் உள்மனம் சொல்வது வேறு. அந்த உறுத்தலை தட்டவும் முடியவில்லை. ஒரு தடுமாற்றம் தெரிகிறது. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதற்கும் தயாராக இன்று நீங்கள் இருக்க வேண்டும், இருப்பீர்கள்.
ஏனென்றால் எதிர்பாரா தொல்லைகள் வருகின்றன, வருவதை நீங்களும் பார்த்து விட்டீர்கள். இனி சமாளித்தாக வேண்டும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நீங்கள் தொடங்கும் ஒரு புது தொடக்கம் நல்லபடியாக முடியும். ஏற்படும் புது உறவு உங்களுக்கு நன்மையை செய்யும். திடீரென உதயமாகும் எண்ணம் உங்களை உயர்ந்த இடத்திற்கு கொண்டு வந்து சேர்க்கும். நல்ல நாள் இந்த நாள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் எல்லோரிடமும் இன்முகம் காட்டி பேசி பழகி எடுத்த காரியத்தை முடிக்க வேண்டும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். நீங்கள் அழைக்காமலேயே உங்களுக்கு உதவிட பல நண்பர்கள் வரும் நாள். இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியூட்டும் நாள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த காரணத்தை கொண்டும் உங்களுக்கு சம்பந்தமில்லா விஷயங்களில் இன்று தலையிடக்கூடாது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள். ஒரு நீதிபதியைப் போல ஏற்பட்ட ஒரு சண்டையை நல்லபடியாக நீங்கள் தீர்த்து வைக்கும் நாள். இந்த நாள் நீங்கள் ஒரு நீதிபதியைப் போல செயல்படுவீர்கள். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு வர வேண்டிய, நியாயமாக வந்து சேர வேண்டிய புகழ் வராமல் தாமதமாகின்றது. இன்று பொறுமை தேவை. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புகழ் உண்டு. நல்ல நாள். அந்த புகழும் நீங்கள் எதிர்பார்த்ததை விட பல மடங்கு அதிகமாக வருகிறது. எனவே நல்ல நாள். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். நீங்கள் விரும்பியதை பெறும் நாள். பெற்றதில் மனம் மகிழும் நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் விரும்பியது வேறு, கிடைத்தது வேறு. வேறு வழியின்றி கிடைத்ததை நீங்கள் விரும்பித்தான் ஆக வேண்டும் இன்று. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். உங்களுடைய முயற்சி நல்ல பலனை கொடுக்கிறது. உங்களுடைய எதிர்பார்ப்பு நீங்கள் எதிர்பார்த்தது போலவே நடக்கும் நாள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்தடுத்து தொடர் முயற்சி செய்து நீங்கள் எண்ணிய காரியத்தை, தொடங்கிய காரியத்தை முடிக்க வேண்டும். அன்பர்களே, இதுவரை 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.